வேலையில் வருமானம் சிறுதொழில் செஞ்சிருந்தாலும் அதில் லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கான காலமும் ஏற்படும். ஐயா நான் வேலையிலே இருக்கேன் ஐயா, எனக்கு தெரியல, சரியான முறை ப்ரெஷர் மட்டுமே இருந்துகிட்ருக்கு, இதிலேருந்து நான் விடுபடுவேன். கண்டிப்பாக விடுபடுங்க. இந்த நேரம் ஒரு 26 நாட்கள் விடுபடுகின்ற அமைப்பாகும். தொந்தரவுலேருந்து கொஞ்சம் ஃப்ரீனஸ், அந்த ஃப்ரீனஸ்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கான காலம் தான் நம்மளுக்கு. மனதில் இருந்து வந்த தாக்கம் ரொம்ப தாக்கப்பட்டிருக்கேன் ஐயா, ரொம்ப பெஜார்பட்டுருக்கேன், அதுலேருந்து நான் வெளியே வந்துடுவேன். நன்மை தரும். இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, அவங்களுக்கு நாம் எதனா ஸ்டடீஸு நாம் ஹெல்ப் பண்ணுறது, பிள்ளைகள் படிப்புக்கான விளைவுகளை நாம் சிந்திக்கிறது, இதை மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல மூலதனத்தை கொடுக்கும். இந்த மருத்துவ சேவையில் இருக்கிறவங்க, மருத்துவ சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களெல்லாம் இது நன்மையை தரும். பெட்ரோலிய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க, அந்த நிறுவனத்தில் சார்ந்த விஷயத்தை, அந்த மருந்து எல்லாமே, அந்த கெமிக்கல் அசைன்மெண்ட் எல்லாமே அதில் தான் வரும். சுக்கிரன் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு, வெளியூர் பயணத்தில் இருக்கிறவங்களுக்கு, ட்ராவல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி அனுகூலத்தை தருகின்ற பெயர்ச்சி. மீன ராசிக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி எவ்வாறு இருக்க போகுது? 21/8/2025 முதல் 19/6, அதாவது 16/9/2025 வரைக்கும் ஒரு 26 நாட்கள் சுக்கிர பகவான் இது வரைக்கும் 4ஆம் இடத்தில் இருந்தார். அவர் இப்போ 5ஆம் இடத்துக்கு செல்கின்றார். திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம் நம்மளுக்கு கடகராசி. அந்த இடத்துக்கு சுக்கிர பகவான் செல்லும் பொழுதெல்லாம் 3ஆம் அதிபதி அவர் தான், நம்மளுக்கு 8ஆம் அதிபதியும் கூட. தடைக்கும் பிரச்சனைக்கும் தருகின்ற அமைப்பாக மீனத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் யோககாரன் அல்ல. இருந்தாலும் அவர் 5ஆம் இடத்துக்கு அமரும் பொழுது அந்த சந்திரனோட வீட்டில் அவர் கொடுக்க வேண்டிய பலாபலன் கண்டிப்பாக கொடுத்து தீரும். சுகபோகம் என்று சொல்லக்கூடிய என்று சொன்னாலே அது சுக்கிரனை தான் குறிக்கும். அது 5ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலே பிள்ளை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும். சில பேருக்கு இந்த புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மீனராசிகாரங்களுக்கு விரைவாக கிடைக்கிறதுக்கான அமைப்பாக பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் முன்னேற்ற பாதை செல்வதற்கும், நம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கும், நம்மளுக்கு வருமானம் அதிகரிக்கும். மீனராசிக்கு இது 5ஆம் இடத்தில் அமர்கின்ற சுக்கிரனால் நன்மையை நடைபெறுகின்ற ராசியாக நன்மையை மட்டும் கொடுக்கும். அது 11ஆம் இடத்தை நேரடியாக பார்க்கும்போது லாபஸ்தானம் விளக்கின்ற காலங்கள். திடீர் வருமானம் என்பது அதிகரித்து கொண்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா வருமானம் வந்துட்டுருக்கும். பரவாயில்ல, ஏதோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஓட்டுற மாதிரி இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை தரம். மீனத்தில் அமருகின்ற அதாவது மீன ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமருகின்ற சுக்கிரனால் நல்ல யோக பலன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு முதலே கிடைக்குது. அவருடைய தன்மை 5 என்று சொன்னால் குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ சார்ந்த விஷயங்கள், மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், உணவு சம்பந்தப்பட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல மேன்மையை தரும். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், இந்த காவல் நிலையத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, சந்திரன் என்று சொன்னாலே உணவு சார்ந்த விஷயங்கள், அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மேன்மை. கலைத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது பெரிய சிறப்பினை தருகின்ற அமைப்பாகும். கலை சார்ந்த விஷயங்கள் எப்பொழுதுமே இவங்களை ஆர்வத்தோடவே வச்சுருக்கும். ஒன்று கலை சார்ந்த விஷயம், இவங்களுக்கு தெரியாமலே இவங்க பாட்டு பாடக்கூடிய திறமை, இவங்களே தெரியாமலே நடனம் ஆடக்கூடிய தன்மை, இதெல்லாம் வந்து இயற்கையாக வர்றது. இப்பொழுது அதெல்லாம் பிரதிபலிக்கின்ற அமைப்பாக திடீர்னு பார்த்தா அதில் நாட்டம் கொஞ்சம் அதிகரிக்கும். மீனராசிக்கார் திடீர்னு பார்த்தோன்னா வேலை வாய்ப்பெலாம் விட்டுட்டு நான் போய் சொந்தமாக தொழில் செய்ய போகிறேன் அப்படின்ற எண்ணம் எல்லாம் விரிவாகும். இந்த நேரத்தில் 5ஆம் இடத்துக்கு வரும்பொழுதெல்லாம் அந்த 5 பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுப கிரகங்கள் வீட்டிருந்தாலே நான் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் விட்டுட்டு நிம்மதியாக நம்ம எங்கன்னா சொந்த ஊருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற எண்ணம், குலதெய்வத்தை பார்க்கறது, சொந்த மண்ணில் போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலான்ற எண்ணம், இந்த மாதிரி விஷயங்கள் தோன்றக்கூடிய அமைப்பு தான். சும்மா டார்ச்சர் அதிகமாக இருக்குதுங்க, நம்மளால் முடியல, என்னென்ன பிரச்சனை வருதே தெரியல, கொஞ்ச நாள் விடுபட்டு வெளியே செல்வோமா, என்ற லீவ் போட்டுடலாமா அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் உருவாகும். வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை ஓரளவுக்கு சரி செய்யும். இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி ஓரளவுக்கு உங்களுக்கு மனத்தாக்கத்தெல்லாம் கொடுக்கறதுக்கான அமைப்புகள் இல்லாமல் சாந்தப்படுத்தும். வேலையில் வருமானம் சிறுதொழில் செஞ்சிருந்தாலும் அதில் லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கான காலமும் ஏற்படும். ஐயா நான் வேலையிலே இருக்கேன் ஐயா, எனக்கு தெரியல, சரியான முறை ப்ரெஷர் மட்டுமே இருந்துகிட்ருக்கு, இதிலேருந்து நான் விடுபடுவேன். கண்டிப்பாக விடுபடுங்க. இந்த நேரம் ஒரு 26 நாட்கள் விடுபடுகின்ற அமைப்பாகும். தொந்தரவுலேருந்து கொஞ்சம் ஃப்ரீனஸ், அந்த ஃப்ரீனஸ்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கான காலம் தான் நம்மளுக்கு. மனதில் இருந்து வந்த தாக்கம் ரொம்ப தாக்கப்பட்டிருக்கேன் ஐயா, ரொம்ப பெஜார்பட்டுருக்கேன், அதுலேருந்து நான் வெளியே வந்துடுவேன். நன்மை தரும். இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, அவங்களுக்கு நாம் எதனா ஸ்டடீஸு நாம் ஹெல்ப் பண்ணுறது, பிள்ளைகள் படிப்புக்கான விளைவுகளை நாம் சிந்திக்கிறது, இதை மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல மூலதனத்தை கொடுக்கும். இந்த மருத்துவ சேவையில் இருக்கிறவங்க, மருத்துவ சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களெல்லாம் இது நன்மையை தரும். பெட்ரோலிய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க, அந்த நிறுவனத்தில் சார்ந்த விஷயத்தை, அந்த மருந்து எல்லாமே, அந்த கெமிக்கல் அசைன்மெண்ட் எல்லாமே அதில் தான் வரும். சுக்கிரன் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு, வெளியூர் பயணத்தில் இருக்கிறவங்களுக்கு, ட்ராவல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி அனுகூலத்தை தருகின்ற பெயர்ச்சி. ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுட்ருக்கையா, நான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன், லாரி டிரைவராக இருக்கேன், பஸ் டிரைவராக இருக்கேன்,
கார் டிரைவர், கால் டாக்ஸி இந்த மாதிரி விஷயங்களை வச்சுட்ருக்கையா, எங்களுக்கான வருமானம் தரணும். இந்த முறை நல்ல சுக்கிரனுடைய பெயர்ச்சி சந்திரன் வீட்டில் அமர்ந்தால் விரைவாக தரக்கூடிய அமைப்பு, சந்திரன் வீட்டில் அமர்ந்தக்கூடிய சுக்கிர பகவானால் நம்மளுக்கு மேன்மை தருகின்ற அமைப்பு, சுய வேலையில் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருகின்ற அமைப்பு, பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுறது, வண்டிகளை புது வண்டி வாங்குறது, இதை மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நல்ல எண்ணத்தை கூட்டுவார். ஒரே தடையாக இருந்து வந்த பிரச்சனை இப்போ தடையெல்லாம் விலகிடும், ஃப்ரீனஸ்ல ஆகிடும். ரொம்ப தடைப்பட்டு இருக்கக்கூடிய ப்ராப்ளம், தடைப்பட்டு இருந்து வந்த எண்ணங்கள், தடையாக இருந்து வந்த வார்த்தை, கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை, தொந்தரவான விஷயங்களை நாம் சந்திச்சிருந்தோம், தேவையில்லாத பிரச்சனைலாம் நம்மக்கிட்ட வந்துட்டுருக்கு, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் எதனா இருந்தால் அதுலேருந்து நாம் வெளிப்பட்டு வெளியே வந்துடுவோம், ஈஸியாக வெளியே வரும். ஏதோ ஒருத்தர் நம்மளை காப்பாற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் கிடைக்கும். நல்ல விஷயங்களும் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த மீனராசிக்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சி ஒரு 26 நாட்கள் சுப தன்மை தான். எல்லாருக்கும் எல்லாமே கிடச்சிடாது, அதுவும் தெரிஞ்சுக்கணும். நான் சொன்ன ஒரு கிரகம் 2 காரகத்தை கொடுக்கும், அதனால தான் 2 வீடு கொடுத்துருக்காங்க. ராகு கேதுக்களுக்கு 2 வீடு கொடுக்கல, மற்றவங்களுக்கு கிரகங்களுக்கு எல்லாருக்கும் ஒளி கிரகங்களுக்கு 1 வீடும், சந்திரனுக்கு 1 வீடு, சூரியனுக்கு 1 வீடும், மீதி கிரகங்களுக்கு 2 வீடுகளை கொடுத்துருக்காங்க. அப்போது 2 விதமான காரகத்தை கொடுக்கும், அதாவது 2 விதமான செயல்களை உருவாக்கும். அதுதான் காரகம் என்று சொல்கிறது. 2 விதமான செயல்பாடு நன்மையும் தரும், சிலது சமநிலையும் கொடுக்கும். புதன் என்று சொன்னாலே சமநிலை. அதே போல் நம்மளுக்கு அந்த 4ஆம் இடத்தை விட்டு சமநிலையிலேருந்து இப்போ வெளியே வந்துடும். முதல்ல கொஞ்சம் சமநிலை இல்லாமல் வாழ்ந்துட்டோம், இப்போ சமநிலையிலேருந்து வெளியே வரப்போகிறோம். நம்மளுக்கு நல்லது முன்னேற்றத்தை தரும். வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கும், வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்த நட்புகள் நன்றாக இருக்கும். இது வரைக்கும் சரியான எதிரிகள் அதிகமாக இருந்து துன்பப்பட்டுனா இப்போ எதிரியே இருக்க மாட்டாங்க, காலே இருக்க மாட்டாங்க. அவங்களே நட்பு வண்ணம் பாராட்டுற மாதிரி வேலை அமைப்பில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு எண்ணங்கள் தோன்றும். நல்ல முயற்சிகள் வெற்றி பெறும். இந்த நேரத்தில் முயற்சியெல்லாம் நம்ம செய்தால் கடற்கடனை உடனே வெற்றி பெற்று வெளியே வந்துடும். வெளியூர் பயணங்கள் நல்ல முன்னேற்றத்தை தரும். இந்த டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு, லாரி ஓட்டுறவங்க, டெலிவரி எடுத்து போகிறவங்களுக்கு, இந்த கொரியர் வேலை செஞ்சுட்ருக்கிறவங்களுக்கு, ஃபுட்டு டெலிவரி பண்ணுறவங்களுக்கு, ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இது அனுகூலத்தை தருகின்ற அமைப்பு. இந்த நேரத்தில் எல்லாமே உங்களுக்கு ஃபேவர் என்று கூட சொல்லுவேன். நான் ஒரே வார்த்தை சொல்லப்போனேன், இந்த நேரத்தில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம், நாமளே எடுத்து செய்கிற மாதிரி அந்த விஷயங்களை எடுத்து நாம் செய்கிற மாதிரி இது ஒரு பாக்கியம் எல்லாம் கிடைக்க போகுது. நம் பிள்ளைகளுக்கு பிள்ளை என்று சொல்லக்கூடிய நம்ம பேரம்பேத்தியை பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் தெரியும். இந்த 11ஆம் இடத்துல புதன் கிரகம், அதாவது சுப கிரகங்கள் பார்க்கப்பட்டாலே நன்மையை தருகின்ற குருவாகட்டும், அசுர குருவாகட்டும், சூரியனாகட்டும், இவங்க 3 பேரும் பார்த்தாங்கன்னா சுப விரையும், அதாவது சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தெரியும். 11 எப்பொழுதுமே 11 எந்த சுப கிரகம் பார்க்குதோ அங்கே நன்மை நடைபெற்று கொண்டே இருக்கும் அவங்க இல்லறத்தில். இவங்களால் நல்லது மட்டுமே நடக்குதுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம், பழைய நட்புகளை நாம் சந்திக்கின்ற காலம். முக்கியமாக பழைய நட்புகளை நாம் மறந்துட்டு இருந்தால் அதெல்லாம் நட்புகள்லாம் இப்போ திரும்பி வருவாங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தங்க, அவங்ககிட்ட நம்ம நட்பு இல்லாமல் போயிட்டோம். அந்த நட்புகள் பாராட்டம் பண்ணம், கணவன் மனைவி உறவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லது. இது வரைக்கும் பேச முடியல, அவங்ககிட்ட சொல் பேச்சை நாம் கேட்க மாட்டேன்றோன்னா அந்த கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகும். ஒரு நடை, அதாவது ஒரு பாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே நாம் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தால் நம்மளுக்கும் குடும்பம் ஆயிடுச்சு, குழந்தை ஆயிடுச்சுன்னா அந்த பாதைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதிலிருந்து விடுபட்டு நாம் குடும்பத்தோடு சேர்ந்து வாழத்துக்கான தகுதி என்னங்குது அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். நாம் செய்வது தான் சட்டம், நாம் செய்யத்தான் வேலை அப்படின்ற எண்ணங்கள் எப்பொழுதுமே தூக்கி போடணும். நம்மளை சுற்றி நம்மளை தாக்கத்தை கொடுக்குமா, எதை செய்தாலுமே சரி. நான் பேசுகிறேன்னா தேவையில்லாத விஷயங்களை பேசிட்டா அது மற்றவங்களையும் பாதிக்கும். தவறான ஒரு வார்த்தை சொல்லும் பொழுதெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துமா, அந்தாலும் அப்படி சொல்லிட்டாருப்பா, அந்த ஜோசிகார் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த தாக்கம் எல்லாம் ஏற்படும். அதே போல் நம் சுற்றியில் இருக்கிறவங்களுக்கு நாம் பாதுகாக்க வேண்டிய காலமும் இருக்குது இந்த நேரத்தில். அதனால் சுய முடிவு என்பது இல்லாமல் இருந்து பார்த்துக்கொள்ளுங்க. சுய சார்ந்த விஷயங்கள், எண்ணங்கள் சார்ந்த விஷயங்கள், ஏன்னா நேரடியாக செவ்வாய் பகவான் இருக்கிறதால இந்த வம்பு வழக்கெல்லாம் வரும். இந்த இவரால் உங்களுக்கு தாக்கம் எல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வக்கரகதி காலமாக இருக்குது. பொறுமை, நிதானம், பிரதானம் எடுத்துக்கங்க. இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ஆதாயத்தை தருகின்ற பெயர்ச்சியாகும், நன்மையை தருகின்ற பெயர்ச்சியாகும், குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பெயர்ச்சியாகவும் அமையப்போகுது. நல்ல முன்னேற்றமே கொடுக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். லாபத்தை தரும். முதல்ல பொருளாதாரம், அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்ற மாதிரி. பொருள் கிடைச்சிட்டாவே போதும், ஓரளவுக்கு சரி செஞ்சு நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நல்லது நடக்கும். மீன ராசிக்கு இந்த கடகத்தில் அமரக்கூடிய சுக்கிர பெயர்ச்சியால் உங்களுக்கு யோகத்தை தருகின்ற பெயர்ச்சியாகும். நன்மை நடைபெறும். நன்றி, வணக்கம். மேலும் நல்லதெல்லாம் நடக்க திருத்தணிகை மலை சென்று வருக. ஒரு முறை சென்று வந்தாலே மன நிம்மதி கிடைக்கும். பழமுதிர்ச்சோலை இது மாதிரி லாங்காக இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்றாலும் உங்கள் மனம் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கும். நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.